Hi friends, welcome to our channel Easy Abhay and Tricks. இன்னைக்கு இந்த வீடியோவில் காஷிஸ் இன்டெக்ரல் தியரம் அல்லது காஷிஸ் ஃபண்டமெண்டல் தியரம் ரொம்ப முக்கியமான ஒரு தியரம். இதுக்கு முன்னாடி உள்ள டாபிக்ஸ்லேருந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருந்தா கூட இந்த டாப்பிக்கை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா கண்டிப்பாக இது பார்ட் பி, அதாவது 2 மார்க் கொஸ்டின்ஸில் வர கேட்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் இது. முக்கியமாக டான்ஜெட் எக்ஸாம் ஆகட்டும், டிஎன்இபி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எக்ஸாம், அதே மாதிரி டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் 3 எக்ஸாம்லேயும் இது இல்லாத கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக இருக்காது. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லாஸ்ட் வரை வாட்ச் பண்ணுங்கள். இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். டிஃப்ரெண்ட் மாடல் சால்வ் பண்ண போகிறோம். இதுக்கு அடுத்த வீடியோவில் காஷி ரெசிடியூ தியரம் நம்ம பார்க்க போகிறோம். இது 2 வீடியோவையும் மறக்காமல் நல்ல ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் எல்லாத்தையுமே மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். காஷி ரேமன் ஈக்குவேஷன் பார்த்துட்டோம், மில்னே தாம்சன் மெத்தட் பார்த்துருக்கோம். அதே மாதிரி லாஸ்ட்டாக நம்ம கன்ஃபார்மல் மேப்பிங், பைலீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், கிரிட்டிக்கல் பாயிண்ட், ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். அது எல்லாமே ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை லாஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? நம்ம வீடியோஸை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்களா? மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனடி அப்டேட் ஆகும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தது உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு காஷிஸ் இன்டெக்ரல் தியரம். இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா காஷிஸ் ஃபண்டமெண்டல் தியரம் சொல்லுவாங்க, காஷிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? இது வேறு, காஷிஸ் ரெசிடியூ தியரம் வேறு. ஓகேவா? அது ரெசிடியூ கண்டுபிடிச்சு அது யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. இது காஷிஸ் இன்டெக்ரல் தியரம் அல்லது இன்டெக்ரல் ஃபார்முலா அல்லது ஃபண்டமெண்டல் தியரம். ஓகேவா? 3 பேர் இருக்குது, 3த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு தியரம் ஸ்டேட்மெண்ட் படிச்சிடலாம். இஃப் எஃப் ஆஃப் இஸ் இட் இஸ் அனலிட்டிக் இன்சைட் அண்ட் ஆன் அ க்ளோஸ்டு கர்வ் சி. இதுதான் ஃபஸ்ட் முக்கியமான பாயிண்ட். அதாவது நம்ம கண்டுபிடிக்கிற அந்த பாயிண்ட், அதாவது அந்த ஏங்கிற பாயிண்ட் இந்த கர்வ்க்குள்ளே இருக்கணும். புரியுதா இல்லையா? ஐதர் ஆன் தி கர்வ் இருக்கணும் அல்லது இன்சைட் தி கர்வ் இருக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகேவா? இஃப் எஃப் ஆஃப் இஸ் இட் இஸ் அனலிட்டிக் இன்சைட் அண்ட் ஆன் அ க்ளோஸ்டு கர்வ் சி ஆஃப் அ சிம்பிளி கனெக்டட் ரீஜன் ஆர் and if A is any point within C, அதாவது அந்த ஏங்கிறது எங்கே இருக்கணும்? அந்த சர்க்கிள்குள்ளே இருக்கணும். சர்க்கிள்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு பாயிண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபார்முலா அப்ளிகபிள் ஆகும். சப்போஸ் அது அவுட் சைட் தி சர்க்கிள் இருந்தது அப்படின்னா அந்த என்டையர் இன்டகிரேஷனோட வேல்யூ என்ன? நமக்கு 0. ஓகேவா? கிளியர் ஆச்சா? அந்த ஏங்கிற பாயிண்ட் சர்க்கிள்குள்ளே இருந்ததுன்னா மட்டும்தான் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். அவுட் சைட் தி சர்க்கிள் இருந்தது அப்படின்னா அதோட வேல்யூ என்ன? 0. ஓகேவா? கிளியர் ஆச்சா? ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இதோட ஃபார்முலா பாருங்கள், எஃப் ஆஃப் ஏ. ஸோ ஏ இஸ் எனி பாயிண்ட் வித்தின் சின்னு சொல்லிட்டோம். அப்போ எஃப் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிப்பீங்க? 1/2 pi இன்டகிரல் ஓவர் தி சர்க்கிள் சி எஃப் ஆஃப் இசட் பை இசட் மைனஸ் ஏ டிஇசட். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், அந்த சர்க்கிள்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இன்டகிரேஷனால என்னது? அண்டர் தி ஹோல் ஏரியா ஆஃப் தி சர்க்கிள். கரெக்டாக? அண்டர் தி ஹோல் ஏரியா. இதில் நம்ம சர்க்கிள்னு ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் வித்தியாசம். சரியா? ஓகேவா? அடுத்தது எஃப் டேஷ் ஆஃப் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 1/2 pi இன்டகிரல் எஃப் ஆஃப் இசட் பை இசட் மைனஸ் ஏ தி ஹோல் ஸ்கொயர் டிஇசட். கிளியரா? அடுத்தது எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 2 ஃபேக்டோரியல். அதாவது ஃபஸ்ட்டு 0 ஃபேக்டோரியல். 0 ஃபேக்டோரியல்னா 1 தானே. அடுத்தது 1 ஃபேக்டோரியல். 1 ஃபேக்டோரியலும் 1 தானே. கரெக்டாக? அதே வரிசையில் 2 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 pi இன்டகிரல் எஃப் ஆஃப் இசட் பை இசட் மைனஸ் ஏ தி ஹோல் கே. ஃபஸ்ட் இசட் மைனஸ் ஏ, அதுக்கு பிறகு ஸ்கொயர், அதுக்கு பிறகு கியூ டிஇசட். கிளியர் ஆச்சா? ஸோ அதே மாதிரி எஃப் ட்ரிபிள் டேஷ்னா நமக்கு என்ன வரும்? 3 ஃபேக்டோரியல் பை 2 pi இன்டகிரல் எஃப் ஆஃப் இசட் பை இசட் மைனஸ் ஏ தி ஹோல் பவர் 4 டிஇசட். ஸோ இதே வரிசையில் எந்த ஆர்டருக்கு டிஃபரன்சியேஷன் கண்டுபிடிச்சாலுமே எஃப் பவர் எந்த ஆர்டர் டிஃபரன்சியேஷனோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு இங்கே என்ன ஆர்டர் வருதோ அதே இது இங்கேயும் வரும் நமக்கு ஃபேக்டோரியலில். கரெக்டாக? இப்போ என் ஃபேக்டோரியல் பை 2 pi இன்டகிரல் எஃப் ஆஃப் இசட் பை இசட் மைனஸ் ஏ தி ஹோல் பவர் n+1. கரெக்டாக? இங்கே செக் பண்ணிங்கனாலே தெரியும், டபுள் டேஷ். இப்போ இங்கே 2 வந்திருக்கு, பட் இங்கே நமக்கு என்ன? இசட் மைனஸ் ஏ தி ஹோல் கியூப். ஸோ என்னன்னு வந்ததுன்னா இங்கே என்ன வரும் நமக்கு? n+1. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஆக்சுவலி இதை கண்டுபிடிக்க கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னா இந்த போர்ஷன் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதாவது இன்டகிரல் எஃப் ஆஃப் இசட் பை இசட் மைனஸ் ஏ டிஇசட் அதை கண்டுபிடிங்க. புரியுதா? இல்லைனா எஃப் ஆஃப் இசட் பை இசட் மைனஸ் ஏ தி ஹோல் கியூப் டிஇசட் இதை கண்டுபிடிங்க. இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் இக்குவேஷன் எப்படி மாற்றிக்கணும்? இந்த இக்குவேஷன் எப்படி மாற்றிக்கலாம்? இன்டகிரல் எஃப் ஆஃப் இசட் பை இசட் மைனஸ் ஏ டிஇசட் இது எப்படி மாற்றிக்கலாம்? இது எங்கே கொண்டு போயிடலாமா? 2 pi இன்ட்டு எஃப் ஆஃப் ஏ. கரெக்டாக? ஓகேவா? அதே மாதிரி இதை எப்படி எழுதிக்கலாம்? இன்டகிரல் எஃப் ஆஃப் இசட் பை இசட் மைனஸ் ஏ தி ஹோல் ஸ்கொயர் டிஇசட் ஈக்குவல் டு 2 pi இன்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் ஏ.
ஓகேவா? அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதிக்கலாம்? இன்டகிரல் எஃப் ஆஃப் இசட் பை இசட் மைனஸ் ஏ தி ஹோல் கியூப் டிஇசட் ஈக்குவல் டு 2 pi I by 2 factorial into f double dash of a. கரெக்டா? அதே மாதிரி இங்கே எந்த மாதிரியான இது கொடுத்தாலுமே மேலே ஒரு இசட் டேர்ம்ஸில் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதாவது எஃப் ஆஃப் இசட், கீழே அதே மாதிரி இசட் மைனஸ் ஏ கொடுத்துருக்கலாம், இந்த ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்கலாம், கியூப் கொடுத்துருக்கலாம், என்ன கொடுத்தாலுமே இதே ஆர்டரில் கண்டுபிடிச்சிட்டாலே போதும். ஸோ 2 pi I by n factorial 2 pi I by n factorial f of the order n differentiation of a. புரியுதா இல்லையா? ஸோ இதுதான் ஆக்சுவலாக கேட்பாங்க. இது ஜஸ்ட்டு ஃபார்முலா தான், பட் கேட்குறது இந்த மாதிரி தான் அவனுக்கு கேட்பாங்க. ஓகேவா? உங்களுக்கு ப்ராப்ளம் பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலாக அவங்களுக்கு புரியும். சரியா? ஸோ ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் என்ன கேட்டிருக்காங்க? எவாலுவேட் இன்டகிரல் இசட் டிஇசட் பை இசட் மைனஸ் 2 வேர் சி இஸ் தி சர்க்கிள் மாட் இசட் ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஃபஸ்ட் இந்த சர்க்கிள் இதை எப்படி ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. மாட் இசட் ஈக்குவல் டு 1, அதாவது நார்மலாக ஜென்ரலாக ஒரு இக்குவேஷன் எப்படி எழுதுவாங்க அப்படின்னா, ஒரு சர்க்கிளோட இக்குவேஷன் எப்படி எழுதுவாங்கன்னா, மாட் இசட் மைனஸ் ஏ ஈக்குவல் டு ஆர், இப்படி தான் எழுதுவாங்க. அதாவது ஏங்கிறது நமக்கு என்னென்னா ஆரிஜின். ஸோ அதோட இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் அதுதான், அதாவது ஆரிஜின் தான் இந்த ஏ. ஆறுங்கிறது என்ன? நமக்கு ரேடியஸ். சரியா? இப்போ மாட் இசட் ஈக்குவல் டு 1னா என்ன மீனிங்? நம்மளுடைய இந்த சர்க்கிள் கொடுத்துருக்கிற சர்க்கிளோட ஆரிஜின் என்ன? நமக்கு 0. கரெக்டாக? ஏயோட வேல்யூ 0 தானே. அதே மாதிரி ஆரோட வேல்யூ என்ன? 1. அதாவது அதோட ரேடியஸ் என்ன? 1. அப்போ இங்கே நமக்கு என்ன இருக்கும்? 1 இருக்கும். இந்த சைடு ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்கணும் இல்லையா? அது -1 இருக்கும். ஓகேவா? இது ஹோல் பார்ட்டு தான். இந்த சர்க்கிள் வரைய விரும்பலை. இந்த ஹோல் பார்ட்டு தான் நமக்கு என்ன? இந்த கொடுத்துருக்கிற சர்க்கிள். ஓகேவா? கண்டிப்பாக சர்க்கிள் மாதிரி வரப்போகிறதில்ல, அதனால் நான் அதை ஸ்கிப் பண்ணுறேன். ஜஸ்ட் ஆரிஜின் 0வாக இருக்கும், ரேடியஸ் என்ன? 1. இங்கேயும் 1 வரும், இங்கே -1 வரும். இதுதான் கொடுத்துருக்கிற சர்க்கிளோட டயக்ராம். சரியா? நீங்கள் டயக்ராம் வரையணும்னு கிடையாது, ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சைட் 1 வரும், இந்த சைட் -1 வரும், அவ்வளோதான் கொடுத்துருக்கிறது. இங்கே 2 வந்ததுன்னா இங்கே உங்களுக்கு 2 இருக்கும், இங்கே -2 இருக்கும். சப்போஸ் இசட் மைனஸ் 3 ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னு வைங்களேன், மாட் இசட் மைனஸ் 3 ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருந்தாங்கன்னு என்ன மீனிங்? ஆரிஜின் 3ல் ஆரம்பிக்குது, ரேடியஸ் 2. அப்போ இங்கே 4, இங்கே 5. அதே மாதிரி இங்கே என்ன வந்திருக்கும்? 2, இங்கே 1 வந்திருக்கும். இப்படி தான் உங்களுக்கு இந்த சர்க்கிள் இருக்கும். புரியுதா இல்லையா? நான் சர்க்கிள் வரையலை, பட் இது ஒரு சர்க்கிள். இதெல்லாம் சேர்ந்து ஒரு சர்க்கிள் மாதிரி கிரியேட் ஆகும். இதோட ஆரிஜின் 3, ரேடியஸ் 2. ஸோ இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2. புரியுதா இல்லையா? ஸோ இதில் கொடுத்துருக்கும் போது அந்த பாயிண்ட் கொடுத்துருக்கிற அந்த ஏங்கிற பாயிண்ட்டு இந்த சர்க்கிள்குள்ளே இருக்கான்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் ப்ரொசீட் பண்ணணும், மறந்துடக்கூடாது. ஓகேவா? கிளியராச்சா? ஸோ அடுத்தது பாருங்கள். இந்த ப்ராப்ளமில் பாருங்கள், இன்டகிரல் எஃப் ஆஃப் இசட், அந்த ஃபார்முலில் தானே இருக்குது, எஃப் ஆஃப் இசட் பை இசட் மைனஸ் ஏ dz, இந்த ஃபார்மேட்டில் தானே இருக்குது. இட் வில் பி ஈக்குவல் டு 2 pi I இன்ட்டு எஃப் ஆஃப். இதெல்லாம் நமக்கு ஃபார்முலா. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன செக் பண்ணணும்? இந்த ஏங்கிற பாயிண்ட் கரெக்டாக? இங்கே என்ன? இங்கே ஏயோட வேல்யூ என்ன? இசட் மைனஸ் ஏயோட வேல்யூ என்ன? 2 தானே. இங்கே 2 ஏ இந்த சி இந்த சர்க்கிள்குள்ளே இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். கரெக்டாக? இந்த சர்க்கிள்குள்ளே இருக்கா? 2 இந்த சர்க்கிள்குள்ளே வருமா? இங்கே 1, இங்கே -1. அப்போ கண்டிப்பாக 2 அவுட் சைட் தி சர்க்கிள் தான் இருக்கும். ஸோ தி என்டையர் வேல்யூ, அதாவது இன்டகிரல் இசட் டிஇசட் பை இசட் மைனஸ் 2 விச் வில் பி ஈக்குவல் டு 0 சின்ஸ் தி பாயிண்ட் ஏ லைஸ் அவுட் சைட் தி சர்க்கிள். அவ்வளோதான், மேட்டர் முடிஞ்சுதா? அவ்வளோதானே. ஸோ இது நீங்கள் அவுட் சைட் தி சர்க்கிளாக இன்சைட் சர்க்கிளான்னு கண்டுபிடிக்காமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கடைசியில் தான் உங்களுக்கு தெரிய வரும் ஆன்சர் 0 அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இன்சைட் தி சர்க்கிளாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். இன்டகிரல் dz பை z இன்ட்டு இ பவர் z வேர் சி இஸ் மாட் z ஈக்குவல் டு 1. ஸோ அதே சர்க்கிள் தான். கரெக்டாக? ஆரிஜின் 0, ரேடியஸ் 1. அப்போ இங்கே 1 வந்திருக்கும், இங்கே -1 வந்திருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி முடிச்சுக்கோங்க. சர்க்கிள்லாம் வரைஞ்சிட்ருக்காண்டா. ஸோ இதுதான் சர்க்கிளோட ரேஞ்ச். கரெக்டாக? ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? இன்டகிரல் எஃப் ஆஃப் இசட் பை இசட் மைனஸ் ஏ டிஇசட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். கரெக்டாக இல்லையா? நான் எப்படி சொல்கிறேன்? இன்டகிரல் இங்கே எங்கே எஃப் ஆஃப் இசட் இருக்குது, எங்கே இசட் மைனஸ் ஏ இருக்குதுன்னு யோசிக்கலாம். இந்த இக்குவேஷனை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்? இன்டகிரல் இந்த இ பவர் இசட்டை மேலே கொண்டு போயிடலாமா? தட் இஸ் இ பவர் மைனஸ் இசட். கரெக்டாக? பை இசட் இன்ட்டு டிஇசட் ஓவர் தி சர்க்கிள் சி. இப்படி எழுதிடலாமா? ஓகேவா? ஸோ இங்கே இசட் மைனஸ் ஏ. கரெக்டாக? அதாவது ஏயோட வேல்யூ என்ன? கொடுத்துருக்கிற இக்குவேஷனில் 0. எஃப் ஆஃப் இசட்டோட வேல்யூ என்ன? இ பவர் மைனஸ் இசட். கரெக்டாக இல்லையா?
ஓகேவா? கிளியராக இந்த 2 டேட்டாவை நம்ம நோட் பண்ணிட்டோம். அதுக்கு பிறகு என்ன பார்க்கணும், இந்த ஏயோட வேல்யூ லைஸ் வித்தின் த சர்க்கிள் ஆர் அவுட் சைட் தி சர்க்கிளாக செக் பண்ணணும். 0 லைஸ் வித்தின் தி சர்க்கிள் தானே. ஸோ ஓகே, நம்ம மொதல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. அதுக்கு பிறகு தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபார்முலாவே எழுதணும். 2πi into f of a. ஏன்னா z minus a தானே. ஸோ 2πi into f of a. ஓகேவா? ஸோ f of z நமக்கு என்ன கிடச்சிது, கொடுத்துருக்கிற equationல f of z equal to என்ன, e power minus z. கரெக்டா? e power minus z. ஸோ f of a equal to e power minus a. இப்போ f of a ஓட வேல்யூ என்ன, 0. தட் இஸ் f of 0 ஓட வேல்யூ e power minus 0, அதாவது e power 0 equal to 1. அவ்வளோதான். ஸோ இதில் நீங்கள் என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், 2πi into f of 0, that is 2πi into 1, that is 2πi. ஸோ ஆன்சர் என்ன, dz by z into e power z equal to 2πi. அவ்வளோதான். ஈஸியாக முடிஞ்சிடுச்சா? ஓகேவா? இதுக்கு அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். எவாலுவேட் இன்டெக்ரல் z by z minus 1 தி ஹோல் கியூப் dz ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. வேர் அந்த c இஸ் mod z equal to 2. ஸோ இதுக்கு எப்படி டயக்ராம் வரைவீங்க, சென்டர் என்ன 0, ரேடியஸ் என்ன 2. அப்போ இங்கே 2 இருக்கும், இங்கே -2 இருக்கும். இதுதான் நம்மளுடைய சர்க்கிள். கரெக்டாக? இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இன்டெக்ரல் f of z by z minus a தி ஹோல் கியூப் dz. இதானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? ஸோ இதோட ஃபார்முலா ஞாபகம் இருக்கா, 2πi by 2 factorial into f double dash of e. கரெக்டாக? இங்கே n+1 வந்துருந்துன்னா இங்கே நமக்கு n தானே வந்திருக்கும். ஸோ இங்கே 3 வந்துருந்துன்னா இங்கே 2 தானே வந்திருக்கும். 2 ஃபேக்டோரியல் f டபுள் டேஷ் ஆஃப் இ. ஞாபகம் இருக்கு இல்லையா? ஓகேவா? இதில் ஏங்கிறது என்னன்னு ஃபஸ்ட் கண்டுபிடிங்க. கொடுத்துருக்கிற கொஸ்டினில் z மைனஸ் ஏ, அதாவது ஏயோட வேல்யூ என்ன, 1. ஸோ இந்த 1 லைஸ் வித்தின்னா அவுட் சைடா, வித்தின். ஓகே, ஸோ வித்தின் சி தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். ஸோ அதுக்கு பிறகு தான் நம்ம ப்ரொசீடே பண்ணணும். அவுட் சைடு வந்துருச்சுன்னா டேரெக்டாக ஆன்சர் என்ன, 0 தான். கரெக்டா? ஸோ இப்போ f டபுள் டேஷ் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ f of z ஃபஸ்ட்டு என்னென்னு எழுதுங்க. f of z equal to மேலே என்ன இருக்குது, z தானே இருக்குது. ஸோ f of z equal to z. அப்போ அடுத்தது நம்ம f டபுள் டேஷ் ஆஃப் z கண்டுபிடிச்சிட்டு அதில் z equal to நம்ம ஏயோட வேல்யூவை ப்ரொசீட் பண்ணணும். கரெக்டாக? இதை நம்ம இன்னொரு மாதிரி எழுதிடலாம். 2πi by 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு f டபுள் டேஷ் ஆஃப், இதில் ஏயோட வேல்யூ என்ன, 1 தானே. ஸோ f டபுள் டேஷ் ஆஃப் 1 கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? இப்போ f of z கொடுத்துருக்குறாங்க z. இப்போ f டேஷ் ஆஃப் z எப்படி கண்டுபிடிப்பீங்க, 1. அடுத்தது f டபுள் டேஷ் ஆஃப் இசட்னா இதை அகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0 வந்துடும். கரெக்டாக? ஸோ f டபுள் டேஷ் ஆஃப் இசட் 0னா f டபுள் டேஷ் ஆஃப் 1 நமக்கு என்ன தான் வரும், 0 தான் வரும். கரெக்டாக? ஸோ டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஆன்சர் இஸ் 0. அவ்வளோதான். பட் நம்ம இங்கே என்ன, இந்த பாயிண்ட் லைஸ் வித்தின் தி சர்க்கிள் தான். பட் நம்ம சால்வ் பண்ணும்போது ஆன்சர் என்ன வந்துருச்சு, 0 வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன, 0. ஓகேவா? ஸோ முக்கியமாக ஃபார்முலாவை தப்பாக எழுதிடக்கூடாது, கரெக்டாக பார்த்து எழுதணும். சரியா? ஸோ ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். இன்டெக்ரல் z minus 2 by z into z minus 1 into dz. சி என்ன கொடுத்துருக்காங்க, mod z equal to 3. mod z 3னா என்ன மீனிங், ஆரிஜின் 0, இங்கே 3 இருக்கும், இங்கே -3 இருக்கும். ஸோ இதுதான் அந்த சர்க்கிளோட ரேஞ்ச். கரெக்டாக? இப்போ செக் பண்ணிடலாமா. இன்டெக்ரல் f of z by, இப்போ செக் பண்ணுங்கள், கீழே என்னென்னு வந்திருக்கு, z into z minus 1. ரெண்டுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் z தான் இருக்குது. ஸோ இதை நான் என்ன பண்ணணும், பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பிரிக்கணும். ஸோ பிரித்த பிறகு தான் என்ன பண்ண முடியும், இது ஒரு டேர்ம் ப்ளஸ் இன்னொரு டேர்ம், ப்ளஸோ மைனஸோ, அது அந்த ஏபி வேல்யூஸை பொறுத்து நமக்கு வரும். கரெக்டாக? பார்ஷியல் ஃப்ராக்ஷனில். ஸோ அப்படி பிரித்த பிறகு தான் அந்த ஏ வேல்யூ லைஸ் வித்தினா அவுட் சைடாக செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு இதை எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், இந்த கீழே இருக்கிற அந்த வேல்யூ, அதாவது 1 by z into z minus 1, இதை ஃபஸ்ட்டு பிரிக்கணும். ஸோ மேலே என்ன இருக்குது நமக்கு, f of z இருக்குது. f of z தனியாக எழுதிக்கலாமா, z minus 2. ஸோ அதை மட்டும் தனியாக எழுதிக்கலாம். கீழே 2 டேர்ம் ப்ராடக்ட்டில் இருக்குது இசட்டில். ஸோ அதை பிரிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? 1 by z into z minus 1. இது எப்படி எழுதிக்கலாம், இப்படி இருந்ததுன்னா a by z plus b by z minus 1. பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி இப்படி எழுதிக்கலாமா, ஈக்குவல் டு a into z minus 1 plus b into z by z into z minus 1. கிளியர் ஆச்சா? இப்போ ரெண்டுத்தையுமே ஈக்குவேட் பண்ணிடலாமா, டினாமினேட்டர் ரெண்டுமே சேம். ஸோ நியூமரேட்டரை ஈக்குவேட் பண்ணிடலாமா, a into z minus 1 plus bz ஈக்குவல் டு 1. ஈக்குவேஷன் நம்பர் 1. கிளியர் ஆச்சா? இப்போ நம்ம சால்வ் பண்ணிடலாமா. ஸோ ஃபஸ்ட்டு z ஈக்குவல் டு 1ன்னு போட்டு பாருங்கள். இப்போ இது கேன்சல் ஆகுமா, z ஈக்குவல் டு 1ன்னு போட்டிங்கன்னா இது கேன்சல் ஆகும். ஸோ b ஈக்குவல் டு 1. ஓகேவா? கிளியரா? அடுத்தது z ஈக்குவல் டு 0ன்னு போட்டு பாருங்கள்.
இசட் ஈக்குவல் டு 0. இசட் ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா பி டேர்ம் கேன்சல் ஆகும், ஏ கிடச்சிரும். ஓகேவா? ஸோ தெரியும் இல்லையா, பார்ஷியல் ஃப்ராக்ஷன் நார்மலாக எல்லாத்துலேயுமே நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ இசட் ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு என்ன வரும், மைனஸ் ஏ ஈக்குவல் டு இந்த டேர்ம் கேன்சல் ஆகிருக்கும், ஈக்குவல் டு 1, தட் இஸ் ஏ ஈக்குவல் டு -1. கிளியர் ஆச்சா? ஸோ 1/z இன்ட்டு z மைனஸ் 1 எப்படி எழுதிக்கலாம், a by z ப்ளஸ் b by z மைனஸ் 1 பிரித்து எழுதிக்கலாமா? ஏயோட வேல்யூ என்ன, -1. ஸோ -1/z ப்ளஸ் பியோட வேல்யூ என்ன, 1. ஸோ 1/z மைனஸ் 1. ஓகேவா, கிளியரா? ஸோ 1/z மைனஸ் z மைனஸ் 1 எப்படி எழுதலாம், 1/z மைனஸ் 1 மைனஸ் 1/z இந்த மாதிரி எழுதிக்கலாமா? ஓகேவா? ஸோ தேர்ஃபோர் ஸ்டார்டிங் எங்கே ஆரம்பித்தோமோ அங்கே வாங்க, z மைனஸ் 2/z இன்ட்டு z மைனஸ் 1. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம், 1/z இன்ட்டு z மைனஸ் 1 எப்படி எழுதிக்கிட்டோம். அப்போ z மைனஸ் 2/z இன்ட்டு z மைனஸ் 1 எப்படி எழுதிக்கலாம், z மைனஸ் 2/z மைனஸ் 1 மைனஸ் z மைனஸ் 2/z. கரெக்டாக ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இன்டகிரல் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இன்டகிரல் z மைனஸ் 2/z இன்ட்டு z மைனஸ் 1 ஓவர் தி க்ளோஸ்டு சர்க்கிள் C இல்லையா, ஈக்குவல் டு இன்டகிரல் z மைனஸ் 2/z மைனஸ் 1 ஓவர் தி க்ளோஸ் சர்க்கிள் C மைனஸ் இன்டகிரல் z மைனஸ் 2/z. கிளியர் ஆச்சா? ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ரெண்டுத்துலேயுமே z மைனஸ் ஏ, அதாவது ஏயோட வேல்யூ லைஸ் வித்தின் த சர்க்கிள் அப்படின்னு செக் பண்ணணும். கரெக்டாக? இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் காஷிஸ் ஃபண்டமெண்டல் தியரம் யூஸ் பண்ணி தனியாக சால்வ் பண்ணணும். அதே மாதிரி இதையும் தனியாக சால்வ் பண்ணணும். கரெக்டாக? இதை செக் பண்ணுங்கள். இன்டகிரல் f(z) மைனஸ் ஏ, இதில் ஏயோட வேல்யூ என்ன, 1. அந்த 1 லைஸ் வித்தின் தி சர்க்கிளா, சர்க்கிளோட ஈக்குவேஷன் என்ன, mod z ஈக்குவல் டு 3, லைஸ் வித்தின் தானே. ஸோ 1 லைஸ் வித்தின் தி சர்க்கிள். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே ஏயோட வேல்யூ என்ன, 0. ஸோ 0 லைஸ் வித்தின் தி சர்க்கிளா, ஆமாம் 0 லைஸ் வித்தின் தி சர்க்கிள். ஸோ 0வும் லைஸ் வித்தின் தி சர்க்கிள். இப்போ ஸோ நம்ம ஃபார்முலாவை டேரெக்டாக போட்டுக்கலாம். சப்போஸ் இது லைஸ் அவுட் சைட் தி சர்க்கிள்னா இந்த என்டையர் டேர்மும் நமக்கு என்ன வந்துடும், 0 அப்படின்னு வந்துடும். கரெக்டாக? இதை சால்வ் பண்ணுங்கள். 2πi இன்ட்டு f ஆஃப் ஏ, அதாவது ஏயோட வேல்யூ என்ன, 1. ஓகேவா? இப்போ f ஆஃப் 1 எப்படி கண்டுபிடிப்பீங்க, இதில் f ஆஃப் z வேல்யூ என்ன, z மைனஸ் 2. அப்போ f ஆஃப் 1 வேல்யூ நமக்கு என்ன, 1 மைனஸ் 2. ஆன்சர் என்ன வரும் நமக்கு, -1. கரெக்டாக? ஸோ f ஆஃப் 1 வேல்யூ -1, ஸோ மைனஸ் 2πi. ஸோ அதே மாதிரி இங்கே செக் பண்ணுங்கள், மைனஸ் இங்கே அதே தான், f ஆஃப் z வேல்யூ என்ன, z மைனஸ் 2. ஸோ f ஆஃப் 0, f ஆஃப் a தானே இது, f ஆஃப் 0 வேல்யூ நமக்கு என்ன வரும், 0 மைனஸ் 2, தட் இஸ் -2. ஓகேவா? ஸோ மைனஸ் இங்கோட மைனஸ். கரெக்டாக? 2πi இன்ட்டு f ஆஃப் 0, தட் இஸ் 2πi இன்ட்டு f ஆஃப் 0க்கு என்ன கிடைச்சது நமக்கு, -2. ஸோ மைனஸ் 2πi ப்ளஸ் 4πi ஈக்குவல் டு 2πi. அவ்வளோதான். ஸோ ஆன்சர் என்ன, இன்டகிரல் z minus 2/z into z minus 1 dz equal to 2πi. ஸோ டினாமினேட்டரில் என்ன மாதிரியான டேர்ம்ஸ் இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணி அதுக்கு பிறகு நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். புரியுதா இல்லையா? இந்த மாதிரி எத்தனை டேர்ம்ஸ், இப்போ z minus 1 into z minus 2 z minus 3 அப்படின்னு எந்த டேர்ம் வந்தாலும் இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக 3 ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இன்டகிரல் 2e⁻2z dz by z plus 1 the whole cube where c is mod z equal to 5. ஸோ ஃபஸ்ட்டு mod அந்த z minus a the whole cube அந்த ஃபார்முலாவில் கொடுத்துருக்காங்க. a கண்டுபிடிங்க, அது வித்தின் த சர்க்கிளான்னு செக் பண்ணுங்கள், ஃபார்முலாவில் ப்ரொசீட் பண்ணிட்டா போதும். ஓகேவா? ஸோ 6th கொஸ்டின் பாருங்கள், ஸோ இன்டகிரல் z by z minus 2 dz. ஸோ சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இன்டகிரல் z by z minus 2 dz. ஓகேவா? வேர் mod z minus 2 equal to 3/2. சரியா? ஸோ அந்த ஏயோட வேல்யூ வித்தின் தி சர்க்கிளான்னு செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் அதுக்கு சர்க்கிளை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு செக் பண்ணணும். சரியா? செக் பண்ணிவிட்டு நார்மலான ஃபார்முலாவில் ப்ரொசீட் பண்ணிட்டா போதும். ஓகேவா? ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன், 4πi 2πi 3πi. 4th ஆப்ஷன் 0. சரியா? ஸோ அடுத்தது பாருங்கள், 7th கொஸ்டின் பாருங்கள், இன்டகிரல் e⁻z by z plus 2 into z minus 1 dz. ஓகேவா? வேர் c is the circle mod z minus 1 equal to 1. ஸோ ரெண்டு டினாமினேட்டரில் 2 ப்ராடக்ட் வந்திருக்கு. ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி பிரிச்சுட்டு அதுக்கு பிறகு ப்ரொசீட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எல்லா வேல்யூஸும் நீங்கள் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு 2 ஃப்ராக்ஷன்ஸ் கிடைக்கும் இல்லையா, 2 பார்ட்ஸ் கிடைக்கும் இல்லையா, அது ரெண்டுத்துலேயுமே ஏயோட வேல்யூ வித்தின் தி சர்க்கிளாக செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ப்ரொசீட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த 3 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் டெலகிராம் குரூப்
குரூப்லேயோ ஃபேஸ்புக் குரூப்லேயோ ஷேர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணி படிங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.